33 பேர் மாத்திரம் கொண்ட ஒரு சிறிய நாடு. இந்த உலகத்தில் பெரிய மற்றும் சிறிய நாடுகள் காணப்படுகின்றன. ஒரு சிறிய நாடு என்று தனித்து விளங்கக்கூடிய ஒரு நாடும் உலக வரைபடத்தில் காணப்படுகின்றது. அதன் பெயர் மொலாசியா. மூன்று பேர் மாத்திரம் கொண்ட ஒரு சிறிய நாடு இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு ஜனாதிபதியும் இருக்கின்றார். இந்த உலகத்தில் பெரிய மற்றும் சிறிய நாடுகள் என பல நாடுகள் இருக்கின்றன. எனினும் மிகச்சிறிய நாடு என பெயர் பெற்றும் தனித்து விளங்கக்கூடிய ஒரு சிறிய நாடு இருக்கின்றது. அதன் பெயர் மொலாசியா. அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் அமைந்திருக்கும் இந்த சிறிய நாடு வெறும் 33 மக்களை மாத்திரமே கொண்டுள்ளது. இது மற்ற எந்த நாட்டினராலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் இது தனக்கென சொந்த கொடி, நாணயம், மரபுகள் என்பவற்றை கொண்டுள்ளது. 1977 ஆண்டு மொலாசியாவின் கதை ஆரம்பமாகியது. கெவின் பக் என்ற நபரும் அவரது நண்பரும் இணைந்து அவர்களது வீட்டை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க தீர்மானித்துள்ளனர். உண்மைதான், அவர்கள் குடியிருந்த சாதாரண அமெரிக்க வீட்டை அவர்களாகவே அறிவித்துக் கொண்டு தனி நாடாக மாற்றினார்கள். தற்போது வரை மொலாசியா ஒரு சிறிய நாடாக பெருமையுடன் விளங்குகின்றது. உலக வரைபடங்களில் இல்லை என்றாலும், அதற்கென தனி தூதரகம் இல்லை என்றாலும், இங்கு வருபவர்களுக்கு மொலாசியா ஒரு உண்மையான நாடு என்கின்ற எண்ணத்தை தருகின்றதா. இங்கு சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றார்கள். எனினும் 2 மணி நேரத்திற்கு மேல் அங்கிருக்க அனுமதி கிடையாது. மற்ற நாடுகளைப் போலவே சுற்றுலா பயணிகள் உள்ளே செல்லும் முன்னர் அவர்களின் கடவுச்சீட்டில் முத்திரை பதித்துக் கொள்ள வேண்டும். கெவினின் ஆட்சி கிளையை மொலாசியாவில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் செயற்படுகின்றது. அவர்தான் அங்கு ஜனாதிபதி. இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் அவரது குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றார்கள். அங்குள்ள வீதிகளை தூய்மை செய்வது முதல் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுவது வரை அனைத்தையும் அவர்கள் ஒன்றாகவே இணைந்து நிர்வகிக்கின்றார்கள். இங்கு வர்த்தக நிலையம், நூலகம், தபால் நிலையம் மற்றும் கல்லறை என அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் இருக்கின்றன. இங்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கட்டடங்கள், வினோதமான விதிகளை பற்றி ஜனாதிபதி கெவின் அழைத்து சென்று தெளிவுபடுத்துவார் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அந்நாட்டின் தேசிய கீதம் மற்றும் சட்டங்களை அவரே எழுதியும் இருக்கின்றாராம். மேலும் கொடியையும் அவரே வடிவமைத்திருக்கின்றார். இங்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு மாத்திரமே குடியுரிமை வழங்கப்படுமா?